பிறப்பினால் நாம் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் ஞானம், அறிவு, தியாகம், கருணை மற்றும் தூய எண்ணத்தினால் தான் ஒருவன் மகானாக முடியும். நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் அதில் உயர்வும் தாழ்வும் எப்படி இருக்க முடியும்? கல்வியின்மை மற்றும் ஏற்றத்தாழ்வு நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய சாபக்கேடாகும். என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? உள்ள போய் அவளை தரன்னு இழுத்துக்கிட்டு வா. சொல்றது புரியுதா இல்லையா? அதெல்லாம் முடியாது. நான் இவங்க வீட்டுக்குள்ள போய் தர்மத்தை கெடுத்துக்க மாட்டேன். ஐயோ, அவளை எப்படியாவது வெளியே இழுத்துட்டு வந்துரு. உன்னை நாங்க சுத்தப்படுத்துறோம், உன்னை நாங்க குளிப்பாட்டுறோம். பாத்தீங்களா, உங்களை சுத்தம் பண்றதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க உள்ள வாங்க. என்ன தரன்னு இழுத்துட்டு வெளியில போங்க. எவ்வளவு உயர்ந்த தர்மம்! ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அத பாவம்னு சொல்றாங்க. அந்த பாவம் குளிச்சா போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பொம்பளை மேல பொய்யா குற்றம் சுமத்தி அவளை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறீங்களே, இந்த பாவத்தை எதாலையும் கழுவ முடியாது. எதிர்த்து பேசிட்டா அந்த பொம்பளைய ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவீங்க. நம்ம நாட்டுல ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு இப்படி எத்தனை ஜாதி இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஜாதிக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு ரொம்ப கொடூரமானது. இத செய்யறவங்க உருப்படவே மாட்டாங்க. அட என்னையா பண்ற? அவ பேசுறத கேட்டுட்டு இருக்க? அவளை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வாயா. அப்புறம் இவளுக்கு ஜாதினா என்னன்னு நாங்க புரிய வைக்கிறோம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் வெட்கம் இல்லாம எப்படி பேசுறான்னு. இல்ல, நான் போக மாட்டேன். நான் என்னைக்கும் தர்மத்தை மீற மாட்டேன். எப்படி போக மாட்டேன்னு சொல்லுவேன்? நீ உள்ள போய் தான் ஆகணும். உன் வீட்டை அழுக்க நீ தான் கழுவி ஆகணும். நீயே உள்ள போக மாட்டேன்னா யார் போவா? அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது. நீங்க அழாதீங்க. அவங்க வந்ததை பாத்தீங்கல்ல? எனக்கு எப்படியாவது கொல்லணும். அவருக்கு எப்படி எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. வாழும்போது இந்த மாதிரி அறிவுரை சொல்லி இருந்தாங்கன்னா நாங்க சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். அக்கா, அக்கா கவலைப்படாதீங்க, அழாதீங்க அக்கா. என்ன பண்றது, ஜாதி தர்மத்தோட பெருமையை காப்பாத்துறதெல்லாம் பொம்பளைங்க தலையில தானே கட்டியிருக்காங்க. என் மேல பழிய சுமத்தி என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. எந்த ஆதரவும் இல்லாம தனியா ஒரு பொம்பளை அர்த்த ராத்திரில எங்க போவோம்? ஏதோ நான் செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன். உங்க வீட்டுல இடம் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து வெளியே அனுப்ப வந்துட்டாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அழாம இருங்க. அக்கா, நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்கே தங்கியிருக்கலாம். ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இத உங்க வீடா நினைச்சுக்கங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. திரும்பவும் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. பாலா, ஆனந்த், மஞ்சுளா, துளசி, பீமா, கங்கா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்கள பாத்துக்கணும். சரிமா. இத பாரு, இத நாம இப்படியே விட்டுற போறது இல்ல. இனிமே இது உன் வீட்டு பிரச்சனை இல்ல, இது நம்ம சமூகத்தோட பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் நம்மெல்லாம் இருக்கும்போது உன் பொண்டாட்டி அவன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காயா?
நாம எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ராம்ஜி ரொம்ப திறமைசாலி தான். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அவன் அடக்கம் கொடுக்கறான். இது இப்படியே போச்சுன்னா அது நம்ம ஜாதிக்கும் சமூகத்துக்கும் மட்டும் அவமானம் இல்ல, நம்ம ஆம்பளையும் இல்லைன்னு ஆயிடும். நீதான் அவளை இழுத்துட்டு வரணும். என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் முயற்சி பண்ணேன். நடுவுல அந்த பொடி பையன் வந்து பிரசங்கம் பண்ணி எல்லா தீ கெடுத்துட்டான். திட்டத்தையே அவன் பாழாக்கிட்டான். இத்துணூண்டு பொடிய வாய் பேசியே எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இங்க பாருங்க, உனக்கு 2 நாள் அவகாசம் தரோம். 2 நாள்ல நீ எதுவுமே செய்யலன்னா உன்னையும் உன் குழந்தைகளையும் உன் குடும்பத்தையும் நம்ம ஜாதியை விட்டு விலக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்களும் அந்த சக்பால் வீட்டுக்கு தான் போயாகணும். 2 நாள். புரியுதா? வாங்க. பீம் பீம் பீம், வா வா. அடக்கு கடைக்கார பையன் உன்னை கூப்பிட்டான். என்னையா? ஆமா, உன்னதான். வா, பாத்து பாத்து நில்லுங்க. அம்மா, அடகு கடைக்கார பையன் பீமா கூப்பிட்டான். பீமா எங்கேயும் வரமாட்டான். பீமா வரமாட்டான். அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிடு போ. உனக்கு பார்த்தா தெரியல, அவனால நடக்கவே முடியல. அவன் எப்படி அங்க வருவான்? போங்க போங்க, போய் பேசாம உட்காருங்க. அந்த பையன் உன்ன எதுக்கு கூப்பிடுறான்? பள்ளிக்கூடத்துல படிக்க விடாம பண்ற அந்த பசங்கள்ல இவனும் ஒருத்தன் தானே. பக்கத்துல உட்கார கூட விட மாட்டானே. அதெல்லாம் அவன் வரமாட்டான்னு சொல்லிடு. போயிட்டு வரேம்மா. என்னன்னு பார்க்கலாமே. யாருக்கு தெரியும், அவசரமான ஏதாவது வேலை இருந்தா. ஆமாமா, நாங்கெல்லாம் ஒரே பள்ளிக்கூடம் தானே. யாரு கண்டா, பீமால முக்கியமான வேலை கூட ஆக இருக்கும். இப்ப வந்துடுறேம்மா. வா பீம். ஐயோ, கொஞ்சம் சொல்றத கேளுங்க. அவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. கங்கா, கொஞ்சம் அடுப்ப பாத்துக்கதோ வந்துடுறேன். பாத்து பாத்து பீம். என்னாச்சு? ஏன் வர சொன்ன? திரும்பவும் என்ன தள்ளி விட போறியா? இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? நீங்க ஏழை தானே. அதுக்கு இரு. இந்த கோட்டை வச்சுக்கோ. விலை அதிகமானது. எங்க ஜாதிக்காரங்களும் இத போடுவாங்க. இத போட்டுட்டு நீ விழாவுக்கு போனீனா நீ தாழ்ந்த ஜாதி பையன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லனா உன்னை அங்க இருந்து துரத்துனாலும் துரத்திடுவாங்க. கோட்டெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு கோட்டெல்லாம் வேண்டாம். அவங்க துரத்துனா துரத்திட்டு போறாங்க. ஆமா, என்கிட்ட என்ன விட இருக்கோ அதையே நான் போட்டுட்டு போயிட்டு வரேன். இந்த கோட்டை எனக்கு கொடுக்க நினைச்சியே அதுக்கு ரொம்ப நன்றி. இத நீ வச்சுக்கோ என் பீம்ராவ். இத நீ ஏத்துக்கிட்டீனா நான் உனக்கு இது வரைக்கும் செஞ்ச கெடுதல் எல்லாம் நீ மன்னிச்சுட்டு தான் நான் எடுத்துப்பேன். சரி சரி. தப்பு பண்ணவங்க தெரிஞ்சிட்டா பீமா கண்டிப்பா மன்னிச்சிருவான். ஆனா கோட்டெல்லாம் வாங்க மாட்டான். நாளைக்கு இவன் கோட்டை திருடிட்டான்னு நீ சொன்னா இவன் மேல திருட்டு பட்டு கட்டுறதா இருந்தா நான் வகுப்பறையில என் பொருளை இவனுக்கு தெரியாம அவன் பையில வச்சிருவேனே. அது எனக்கு சுலபமான வேலையாச்சே. வச்சுக்கோ என் பீம்ராவ். நான் மனசார சொல்றேன். நானா எடுத்துக்க மாட்டேன். நீயா போட்டு விடுறதா இருந்தா போட்டு விடு. பீமா, அம்மா, அவன் அன்பான் தராமா. யாராவது அன்பா கொடுத்தா அது மறக்காம வாங்கிக்கணும்னு நீங்க தானம்மா சொல்லி கொடுத்தீங்க. போட்டு விடு. என்ன தொடாம கூட நீ இந்த கோட்டை எனக்கு
ஒரு விஷயம் சொல்லு, அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணா எதுக்கு கோட் கொடுத்து மன்னிப்பு கேக்குறான்? வகுப்புல ஒண்ணா உட்கார வைக்காததுக்கு இப்படியா மன்னிப்பு கேக்குறான்? நீ எங்ககிட்ட எதையாவது மறைக்கிறியா? மறைச்சு வச்சிருந்தேன், ஆனா இனி மறைக்க மாட்டேன். சொல்லு. அவன் தான் என்னை கீழே தள்ளி விட்டான். இந்த பையனா? நீ இங்கே நில்ல, நான் போய் அவனை நல்லா கேட்டுட்டு வரேன். அம்மா வேணாம், விட்டுருங்கம்மா. அவன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான்ல, இனி வீட்டுக்கு போகலாம். அம்மா, இப்ப எதுக்காக நீ கோட்டை கொடுத்த? நீ எங்க கூட நட்பு வச்சுக்க போறியா? இல்ல, நம்ம எப்பவுமே நண்பர்களாக முடியாது. நீ பீம் கிட்ட உன்னோட கோட்டையும் கொடுத்துட்ட, அவன்கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்ட. அது நான் பீமாவை தள்ளி விட்டேன்ல, அதுக்காக பிராய்ச்சித்தத்துக்கு பண்ணேன். உண்மையில எந்த ஒரு உயர் ஜாதி பையனும் உங்க கூட நட்பு வச்சுக்க முடியாது. ஆனா சுரேந்திரன் தான் எங்க கூட நட்பு வச்சுக்கிட்டானே, அவனும் உயர் ஜாதி பையன் தானே? இல்ல, எனக்கு அவன் அளவுக்குலாம் தைரியம் இல்ல. என்னால எங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டுலாம் அவன் கூட நண்பனா இருக்க முடியாது. நம்ம எப்பவுமே நண்பர்களாக முடியாது. பீம்ராவை நான் தள்ளி விட்டு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் நான் கோட்டை கொடுத்தேன். நம்ம விரும்பினாலும் நம்ம நல்ல நண்பர்களா இருக்க முடியாது. என் அப்பா மாதிரி ஆட்கள், சுரேந்திரனோட அப்பா மாதிரி ஆட்கள் நம்மள நண்பர்களா இருக்க விடவே மாட்டாங்க. ஏ பீம், நீ இப்படி கோட்டையும் முறைச்சு பாத்துட்டு இருந்தீனா இது இரவல் கோட்டுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு மூளை அதிகம். அப்ப சரி, நான் அப்படி பார்க்க மாட்டேன். சரி பீம், இப்ப நான் தான் வெள்ளைக்கார ஆபீசர். என்ன நல்லா புகழ்ந்து பேசு, அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் அறிமுகப்படுத்து. பாலா, நீயா? உனக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது. நீ வெள்ளைக்கார ஆபீசரா? சரி, எந்த வெள்ளைக்கார ஆபீசர் இப்படி உட்காருவாரு? Shut up. Good. Sisters, brothers, mothers, athais, and beams. Shut up. Do. நான் சொன்னது do. குட் ஈவினிங் சார். இவங்க என்னோட அம்மா பீமா பாய் சத்பால். அப்புறம் இவர் தான் என்னோட அப்பா ராம்ஜி சத்பால். அப்புறம் அவ்வளவுதானா? பேசிட்டு அங்கேயே அப்படி நிப்பியா இல்ல வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்துருவியா? பாலானே, அங்க எங்க எப்படி நாற்காலி போட்டிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க இருக்கிறவங்க உட்காருவாங்களா நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன பயமுறுத்தாதீங்கண்ணே. பீம் சரி அதான் சொல்றான். எப்படி உட்காரணும் எந்திரிக்கணும்னு அங்க போய் பார்த்தா தானே தெரியும். பீமா பாய், இந்த துணி உனக்கும் எனக்கும் அப்புறம் பீமாவுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடைச்சதும் வாங்கிட்டு வரேன். ஐயோ, தைக்கிறதுக்கு நேரமே இல்லையே. அண்ணி, இன்னைக்கு ராத்திரி இதை தச்சாகணும். என்ன? பீம், இங்க வா. இந்த கோட்டு அப்பா இதுவா? அந்த அடக்க கடக்கிற பையன்ல அவன் தான் பீமுக்கு கோட்டு கொடுத்தான். இந்த கோட்டை தான் போட்டுட்டு போடணும்னு சொல்லிருக்கான். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா நீ எதுக்காக வாங்கின?
அவனுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. எப்போ உன் கூட சண்டை தானே போடுவான். அப்பா, கெட்டது நடக்கும் போதெல்லாம் எதிர்க்கிற அதே நேரத்துல நம்ம நல்லது நடக்கும் போது அதை வரவேற்கணும். நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அப்பா, அவன் ரொம்ப அன்பா இந்த கோட்டை கொடுத்தான். நான் இதை வேணாம் தான் சொன்னேன். அவன் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா என்னால மீற முடியல. மஞ்சுளா, துளசி, கங்கா, எழுந்து வாங்கம்மா. வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைங்க. இன்னைக்கு உங்க அம்மா வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டா. இன்னைக்கு ராத்திரி பூரா அவ துணியை மட்டும்தான் தைக்க போறா. ஆமா, நானும் எழுத போறேன். அதத்தான் நாங்க பேசணும். என்னக்கா நீங்க தப்பீங்களா? சின்ன பசங்களுக்கு கூட துணி தைப்பனே. ஏன் பீம் எவ்வளவு நேரமா எழுதிட்டு இருக்கிற? ரொம்ப நேரம் ஆகும்னு யோசிச்சு யோசிச்சு எழுத வேணாமா? அவனை எழுத விடு. நீ என் கூட வா. நீ எழுது பீம். சமையல் முடிஞ்சுதா? ஆயிடுச்சுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அப்பா அப்பா அப்பா, ஒரு சந்தேகம். நீங்க சுபேதாரரா இருந்தவர் தானே? நீங்க வேலையில இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய விருந்து நடந்திருக்கோம்ல? ஆமா, நடந்திருக்கு. அங்க அடிக்கடி இப்படி பெரிய பெரிய விருந்தெல்லாம் நடக்கும். அங்க என்னென்ன இருக்கும்பா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. தடப்புடலாம் விருந்து இருக்கும். வேற என்ன இருக்கும்? சாப்பாடு தயாராயிடுச்சு, எல்லாரும் வாங்க. சரி அக்கா, நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க? நான் இதை முடிச்சிட்டு சாப்பிடுறேன். சரி. என்னாச்சு, உங்களுக்கு பசிக்கலையா? இல்ல, பசிக்கல. பசி இல்லையா இல்ல படபடப்பா இருக்கா? ஆமா, கொஞ்சமா. எனக்கும் தான் கொஞ்சமா. இல்ல, ரொம்பவே. தெரியுமா பீமாபாய், நான் சுபேதாரா இருந்தவன். இது போல நிறைய விருந்துகளை பார்த்திருக்கேன். டியூட்டியில இருக்கும்போது சில பசங்களோட அவங்க அம்மா அப்பாக்கள் வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் நீயும் நானும் நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இப்படி விழாக்கெல்லாம் போக முடியுமான்னு யோசிச்சிருக்கேன். அப்பெல்லாம் நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும். நான் இந்த மாதிரி கனவு காண்றதுக்கே தயங்கி இருக்கேன். நீங்க நினைச்சு கூட பார்க்காத கனவெல்லாம் நாளைக்கு நடக்க போகுது. ஆமா. ஆனா ஒண்ணு சொல்லவா, எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அங்க பெரிய பெரிய ஆளுங்க அப்புறம் வெள்ளைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க. என்ன பாருங்க, என்னால அவங்க முன்னாடிலாம் வந்து நிக்க கூட முடியுமான்னு எனக்கு தெரியலங்க. எழுந்து நில்லு. ஆ? எழுந்து நில்லு. என்ன யோசிக்கிற? எழுந்துரு. கற்பனை பண்ணு, அங்க பெரிய வெள்ளக்கார ஆபீசர்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நம்ம பையனோட அவங்க கிட்ட போய் ஆகணும். அப்படின்னா என் கைய நீ பலமா பிடிச்சுக்கோ. அப்ப உனக்கு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் நாம பீமோட அம்மா அப்பான்னு கர்வத்தோட நாம போகணும். போலாமா?
என்னாச்சு? என்னாச்சு? தெரியல. நானா பக்கத்துல இருந்த 1000 பேர் கத்துற சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் நம்மளோட பீமாவோட பேரை சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. பீம் பீம். கனவுதான். ஆனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் சந்தோஷமா இருக்கு பீமா பாய். பீமா பத்தி நம்ம வச்சிருக்கிற கனவுகள் எல்லாமே கண்டிப்பா நினைவாகணும் பீமா பாய். அதுல நம்ம பீம் நம்ம 2 பேரையும் பெருமைப்படுத்துற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. அம்மா, அப்பா, வாங்க வந்து சாப்பிடுங்க. அங்க இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. அப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்ன பண்ற? அம்மாடி, கொஞ்சம் திரும்புமா. திரும்ப இப்படி நல்லா திரும்புமா. என்ன அண்ணி? பா, நீயும் கொஞ்சம் அப்படி திரும்பு. அம்மாடி, இந்த நேரம் உனக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கு தெரியுமா? 2 பேரையும் இப்படி பார்க்க என் கண்ணே பட்டுடும் போல. பீம், நீயும் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. நான் ராத்திரியே உனக்காக சீக்கா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி இருக்கும். நல்லா தலையில தேய்ச்சி குளி, சரியா? சரி, இத கழட்டு. பீம் நில்லு, நாங்க ஒண்ணு குளிப்பாட்டுறோம். நல்லா குளிக்க வைங்க. அம்மா கொடுங்க, அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. என்ன பண்ற நீ? இதுல நிலக்கரிய போட்டு நல்லா இஸ்திரி பண்ணலாமா? என்னப்பா? நாங்களும் உதவி செய்றோம். அம்மாடி, நீ சீக்கிரம் போய் தயாராகு. பீமா பாய், நான் ஆசிரியர் வீட்டுக்கு போய் அவர் கையால கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ராம்ஜி, உங்க எல்லாருக்கும் புது உடை ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் உனக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வா, நானும் இப்போ உன் கூட வரேன். இன்னைக்கு பீமா விழாவுக்கு போற நாள்ல 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம். இன்னைக்கு நானும் உன் பேரை சொல்லி விடுப்பு எடுத்துடுறேன். அதுவும் நல்ல விஷயம்தான். சரி வா போலாம். சேட்டையா, நீங்களா? என்ன பண்றது, வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்க மொத்த குடும்பமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கீழ் ஜாதியா இருந்தாலும் நாளைக்கு வெள்ளைக்கார துறையோட சேர்ந்து விருந்து சாப்பிடும் போது அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அந்தஸ்து உயர்ந்திருக்கு, நம்ம ஜாதியை பெருமைப்பட போதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் கௌரவமும் போயிடுச்சு, கூடவே சேர்ந்து எங்க கௌரவமும் போயிடுச்சு. ஆனா நீ மரம் மாதிரி நின்றுட்டு இருப்ப, எதுவும் செய்ய மாட்டேன். எதுவும் செய்ய மாட்டியா? நான் என்ன பண்றது? நம்ம ஜாதி தர்மத்தை மீறி நான் அவன் வீட்டுக்குள்ள போக மாட்டேன். நம்ம ஜாதிக்காரங்களாலையும் அவனை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் சேட்டையா, நீங்க மட்டும் அவனை என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? டேய், அவன் சுபேதார். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க, உள்ள வச்சு நல்லா புழிஞ்சிருவாங்க. அப்ப நான் என்ன பண்றது? ஊர்க்காரங்க எனக்கு வெறும் 2 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஜாதியை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. நீங்களே ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ராம்ஜி சத்பால் தான்.
இந்த அரக்கனோட உயிர் அவன் பையன் பீம்ராவ்ட்ட இருக்கு. உயிர் இருக்கிற கிளியோட கதை முடிஞ்சிருச்சுன்னா அரக்கனோட கதையும் முடிஞ்சிடும். புள்ள பாசத்துக்கு தான் எப்பேற்பட்டவங்களையும் பணிய வைக்கிற சக்தி இருக்கு. அவனுங்க மட்டும் பணிஞ்சிட்டானுங்கன்னா உன் பொண்டாட்டி வேற வழியே இல்லாம வெளியே வந்துருவான். அவ வெளியே வந்ததும் நாம எல்லாரும் சேர்ந்து அவ தப்புக்கான தண்டனையை கொடுத்துடலாம். இப்ப ஒரே அம்புல எப்படி தெளிவா 2 பறவை அடிக்கிறதுன்னு யோசி. இந்தாங்க மருந்து. தினமும் காலையில வெறும் வயித்துல இந்த சூரணத்தை தேன்ல கலந்து உங்க மனைவியை சாப்பிட சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆசிரியர்கிற முறையில் கல்வி அளிக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சமூகத்தோட எதிர்காலம் உருவாகிறத முதல்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தானே கிடைச்சிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க ஆசிரியர் ஐயா. அட ஏய் தள்ளு, தள்ளிப்போ. இவனுங்க காலங்கத்துல எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? இவனுங்க மூஞ்சிய பார்த்தா 4 பூரா விளங்காது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவரோட பையன் இடத்துல வந்து எங்க பள்ளிக்கூடத்துக்கே பெருமை சேர்த்திருக்கான். அதனால என்ன? இப்ப இடம் வந்ததுனால அவன் ஜாதி மாறிடுமா என்ன? ஐயா நீங்களே சொல்லுங்க. சில நேரம் அடிக்கிற காத்துல குப்பையெல்லாம் பறந்து வரும். அதனால குப்பைக்கு எந்த பெருமை இல்ல. காத்தோட சக்தி அது. அது ஆகாயத்துல பறந்தாலும் குப்பை தான். ரொம்ப சரியா சொன்னீங்க தம்பி. ஒருவேளை பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சுன்னா அதுக்காக அந்த பண்ணிய நம்ம எல்லாம் படிப்பாளின்னு சொல்லிடுவோமா என்ன? எதுக்கு வாசல்ல வந்து இப்படி நிக்கிற? மருந்து வேணும்னா நீ சாயங்காலமா வா. இல்ல பிரின்சிபல் ஐயாவை பார்க்க வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ அவரு இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப நான் வரேன். ஆட உட்காருங்க ஐயா, அவனுங்க காத்துக்கிட்டு இருப்பானுங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இப்ப வேண்டாம், அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். வரையா? நல்லது நல்லது, வாங்க நீங்க வாங்க. ராம்ஜி, என்னால இவங்க வாயெல்லாம் மூட முடியாது. ஆசிரியர் ஐயா, இவங்க பேசுறத பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்ல. சரி சொல்லுங்க, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? விழாக்கு போறதுக்கு உங்ககிட்ட கடிதம் எழுதி வாங்கணும்னு வகுப்பாசிரியர் ஐயா சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தேன். நீங்க கடிதம் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஏன்னா அங்க போக நிறைய நேரம் ஆகும்ல. என்னாச்சு ஐயா? ராம்ஜி, நீ தப்பா நினைக்கலாம். இருந்தாலும் நான் இந்த கடிதத்தை தரப்போறதில்ல. ஏன் தரமாட்டேங்க ஐயா? இல்லையா, இவங்க முன்னாடி நீங்க கடிதம் தர விரும்பலன்னா பரவாயில்ல, நான் வேணா அப்புறமா வரேன். ராம்ஜி, இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நான் சொல்லல. விருந்தில் இந்த மாதிரி ஆளுங்க இருக்க மாட்டாங்களா? நகரத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விழாவுக்கு வருவாங்க. அவங்க உன்னையும் உன்னோட பையனையும் அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா ஆங்கில அரசாங்கம் தானே எங்களை வர சொல்லி இருக்கு. ராம்ஜி, இந்த உயர் ஜாதிக்காரங்க உன்னை விட ரொம்ப சக்தி படைச்சவங்க. சக்தி படைச்சவங்களோட பேச்சு தான் என்னைக்குமே எடுபடும். அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேய அதிகாரிங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களாலதான் படையில் இருந்து உங்க ஜாதிக்காரங்கெல்லாம் வெளியிலேயே வர வேண்டியதா போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவனுங்க உங்க பையனுக்கு பரிசு கொடுக்க விட்டுருவானுங்களா? அதனாலதான் சொல்றேன் ராம்ஜி, விழாவுக்கு போகாதீங்க. வேணா நான் போய் பரிசை வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உங்க பையனுக்கு தர்றேன். ஆனா ஆசிரியர் ஐயா, வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீமா தான் இந்த நிகழ்ச்சிக்கு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஐயா, எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். எல்லாம் மனசு உடைஞ்சிருவாங்க. ராம்ஜி, நீ உன் பீமுக்கு வாழ்க்கையில போராடுறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் கொடுத்துருக்க. அதான் கல்வி. கல்வி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த உலகத்துல எது வேணாலும் தோத்து போகலாம், ஆனா கல்வி தோக்காது. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு அவன் அங்க இடம் பிடிச்ச மாணவனா போகும்போது கூட அவனுக்கு தினமும் இங்க நடக்கிற அவமானம் தான் அங்கேயும் நடக்கும். அப்போ கல்வி மேல இருக்கிற நம்பிக்கையே அவனுக்கு உடைஞ்சு போயிடும். கல்வியை விட அவனுக்கு
ஜாதி தான் பெருசுன்னு இப்பவே தெரியணுமா? நீ வெறும் பரிசுக்கும் விருந்துக்கும் ஆசைப்பட்டு அவனுக்கு கல்வி மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்க பாக்குறியே, ஏன்? இல்ல. ஆனா ஐயா, பீமா இப்பவும் குழந்தைதான். அவனுக்கு இதெல்லாம் புரியாமலே கூட போயிடலாமே. ஆமா, பீமா மேல உங்களுக்கு மட்டும் அக்கறை இல்ல, எனக்கும் இருக்கு. அவன் போய் சபையில அவமானப்படுறத நான் விரும்பல. ராம்ஜி, இது உனக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா என்னால கடிதத்தை தர முடியாது. இது உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கலாம், ஆனா உங்க மகனோட நன்மைக்காகத்தான் இதை சொல்றேன். என்னாச்சு ஆசிரியர் ஐயா, ஏதாவது பிரச்சனையா என்ன? நாங்க அங்க வந்து சத்பாலுக்கு எங்க பாஷையில சொல்லி புரிய வைக்கவா? ராம்ஜி சத்பால் ரொம்ப புத்திசாலி. அவருக்கு ஒரு தடவை சொன்னா போதும், அவராவே புரிஞ்சுப்பாரு. கிளம்பு ராம்ஜி, பீமாவுக்கு சொல்லி புரியவை. ஒருவேளை நான் சொன்ன விதம் உனக்கு தப்பா பட்டிருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்க. தொடச்சது போதுங்கா, போதுங்கா, விடுங்க. இந்தா உன் கோட்டை தேய்ச்சாச்சு. நல்ல ராஜா மாதிரி போகணும் பீம். அங்க பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க. நீ நல்ல ஜம்முன்னு போனதானே நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்திலே நீ முத ஆளா வந்திருக்க. நீ பீம்ராவாச்சே. பீமராவ் சத்பால். அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. யாருக்கானாவது பற்ற போகுது. பீம், பாரு அம்மா தயாராயிட்டாங்க. நீயும் சீக்கிரம் வந்து உடைய போட்டுக்கோ. சீக்கிரம் வா. போலாம் போலாம், ஓடு 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 ஓடு. ஐயா, கொஞ்சம் இங்கேயே நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணனும் அவங்க சம்சாரமும் வந்துருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. அண்ணே, அம்மாடி, பீம்ராவ் தயாராயிட்டீங்களா இல்லையா? வண்டி வந்துருச்சு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. பீமராவ் தயாராயிட்டான். பீம், என்ன அழகா இருக்கேடா. பாக்க அப்படியே புது பொண்ணு மாதிரி இருக்க. ஆமா, மாப்பிள்ளை பையன் எங்க? அண்ணி, அவரு கடிதம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. ஆனா என்னால இந்த கடிதத்தை தர முடியாது. அங்க நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க. அவங்க உன்னையும் பையனையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், விழாவுக்கு போகாத. நல்லா யோசனை பண்ணு. அவன் அங்க மொதல் இடம் வாங்கின மாணவனா போனா கூட இங்க தினமும் அவனுக்கு என்ன நடக்குதோ அதுதான் அங்கேயும் நடக்கும். கல்வி மேல இருக்கிற அவனோட நம்பிக்கையே உடைஞ்சு போயிடும். இப்படி விருந்துக்காகவும் பரிசுக்காகவும் கல்வி மேல இருக்கிற அவனோட நம்பிக்கையை உடைக்க பாக்குறீங்களா? நாங்க ஆங்கிலேயர்கள் விழாவுக்கு போகலாமா? கண்டிப்பா போலாம். பீமாபாய், இந்த துணி உனக்காகவும் எனக்காகவும் அப்புறம் பீமுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி திரும்ப, கொஞ்சம் திரும்ப, இன்னும் கொஞ்சம் திரும்ப. என்ன அண்ணி நீங்க? விழாவுக்கு போக வேண்டான்னு பீமா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கு. ராம்ஜி, கடிதெல்லாம் தேவையில்லை, பேசாம கிளம்பி போயிடுங்க. அங்க யாராவது கேட்டாங்கன்னா மொத்த பள்ளிக்கூட மாணவங்களே என் பையன் தான் மொத ஆளா வந்திருக்கான்னு கர்வத்தோட சொல்லுங்க. அங்க என்ன ஆயிட போகுது? அங்கேயும் அவமானப்படுத்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதிகாரிகளும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாம இந்த நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அது மட்டும் இல்ல ராம்ஜி, அந்த ஆங்கிலேயர்கள் ஜாதி தர்மத்தெல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப விஷயம் கடிதம் இல்ல புரஞ்சன், அங்க இருக்கிறவங்களுடைய மனசுதான் பிரச்சனை. ஆசிரியர் சொன்னது ஒரு விதத்துல சரிதான். அங்க யாராவது அவனை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அவன் மனோபலமே ஒருவேளை உடைஞ்சு போயிடலாம். அப்ப வேற வழியை யோசி.
பீமாராவ் கிட்ட எதையாவது சொல்லித்தானே ஆகணும். அம்மா அப்பா வந்துட்டாங்க. அப்பா அப்பா ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அம்மாவே தயாராயிட்டாங்க. அப்பா இந்தாங்க, சீக்கிரம் போய் போட்டு வாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் போய் போட்டுட்டு வாங்க. அப்பா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். வா வா போய் பார்க்கலாம். என்னாச்சுங்க? இந்தாங்க போட்டுக்கோங்க. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அங்க அவன் இடம் பிடிச்ச மாணவனா போனா கூட இங்க தினமும் அவனுக்கு என்ன நடக்குதோ அதே தான் நடக்க போகுது. கல்வி மேல இருக்கிற அவனோட நம்பிக்கையே உடைஞ்சு போயிடும். வாங்க. நம்ம எங்கேயும் போக மாட்டோம். என்னாச்சு? ஆசிரியர் ஐயா கடிதம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா என்ன? ஏன் அமைதியா இருக்கீங்கப்பா? சொல்லுங்கப்பா. ஏன்பா ஆசிரியர் ஐயா கடிதம் எழுதி கொடுக்கலையா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆசிரியர் ஐயா என்கிட்ட உங்க பையன் பள்ளிக்கூடத்தையே பெருமைப்படுத்திட்டான், அதனால சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. அப்போ ஏன் வேண்டான்னு சொல்ற? விழா நடக்கிற இடம் இங்க இருந்து ரொம்ப தூரம். நம்ம போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அது மட்டும் இல்ல குளிர்காலம் வேற. மஞ்சுளா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் அங்க போற வர செலவுக்கு நாம இங்க வீட்லயே 10 நாள் நல்ல சிறப்பா கொண்டாடலாமே. இப்போ நீங்களும் புது ஆடைகளை போட்டுக்கலாம்ல. அதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் தானே, அதுவும் பீமாபாய் மாதிரி யாராலையும் சமைக்கவே முடியாது. அப்படி ஒரு சுவையான சாப்பாடு அந்த வெள்ளைக்காரன் விருந்துல கிடைக்குமா? என்ன ஆனந்த், என்ன பாலா, அப்படிதானே துளசி? அப்படி நான் சொல்றத நீங்க நம்புறீங்கன்னா இந்த புத்தாடையும் நான் போட்டுக்கிறேன்.
ஆனா அங்க போகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. நாம இங்கேயே கொண்டாடலாம். அப்படின்னா ஆசிரியர் ஐயா கடிதம் கொடுத்தாருல, அதை காட்டுங்க. பீம், நம்ம தான் போகவே இல்லையே, அப்புறம் எதுக்குப்பா கடிதம்? அதனாலதான் நீங்களே நேரடியா போய் பரிசை வாங்கிட்டு வந்துருங்கன்னு நான் ஆசிரியர் ஐயா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா, நீங்க போய் சொல்றீங்க.